நீங்க ஹர்ட் ஆவீங்கன்னு தெரிஞ்சும் அதே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றாங்கன்னா அது லவ் கிடையாது. அது அவங்க உங்களுக்கு கொடுக்குற டிஸ்ரெஸ்பெக்ட். சரி, அடுத்த வாட்டி மாத்திப்பாங்கன்னு நம்பி வெயிட் பண்றதெல்லாம் ஒரு யூஸும் இல்லைங்க. ஏன்னா அவங்க தான் மாற போறதே இல்லையே. உங்க பெயினை விட அவங்களுக்கு ஈகோ தான் பெருசு. இது தெரிஞ்சும் நீங்க அவங்க கூட இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க உங்களையே இழந்துட்டு இருக்கீங்க. உங்களை ஹர்ட் பண்றவங்க கிட்ட இருந்து தூரமா போறது செல்ஃபிஷ்னஸ் கிடையாதுங்க. அது பண்றதுக்கு நீங்க எதுக்கு கில்ட்டா ஃபீல் பண்றீங்க? உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்காக நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. லைஃப்ல பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி சில கஷ்டமான முடிவு எடுத்துதான் ஆகணும். நீங்களும் உங்க சரௌண்டிங்ஸ்லயோ புரியாம இல்ல நான் வெயிட் பண்றேன்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஹர்ட் ஆவீங்கன்னு தெரிஞ்சும் அதே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றாங்கன்னா அது லவ் கிடையாது. அது அவங்க உங்களுக்கு கொடுக்குற டிஸ்ரெஸ்பெக்ட். சரி, அடுத்த வாட்டி மாத்திப்பாங்கன்னு நம்பி வெயிட் பண்றதெல்லாம் ஒரு யூஸும் இல்லைங்க. ஏன்னா அவங்க தான் மாற போறதே இல்லையே. உங்க பெயினை விட அவங்களுக்கு ஈகோ தான் பெருசு. இது தெரிஞ்சும் நீங்க அவங்க கூட இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க உங்களையே இழந்துட்டு இருக்கீங்க. உங்களை ஹர்ட் பண்றவங்க கிட்ட இருந்து தூரமா போறது செல்ஃபிஷ்னஸ் கிடையாதுங்க. அது பண்றதுக்கு நீங்க எதுக்கு கில்ட்டா ஃபீல் பண்றீங்க? உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்காக நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. லைஃப்ல பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி சில கஷ்டமான முடிவு எடுத்துதான் ஆகணும். நீங்களும் உங்க சரௌண்டிங்ஸ்லயோ புரியாம இல்ல நான் வெயிட் பண்றேன்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ